நமஸ்காரம். தானியம் இயற்கை விளைபொருள் அங்காடியின் சமையல் குறிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? ஒரு முக்கியமான பொடி வகைங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்கே பிடிக்காது, போரிங்காக இருக்கும், வெளியில் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுறதுக்கும் பிடிக்காது, வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட சில பொடி வகைகள் ரெடியாக வச்சுட்டோம்னா ஒரு சுடுசாதம் செஞ்சுட்டு கொஞ்சம் நெய் போட்டு அப்பளம் தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு பொடி. நீங்கள் சம்டைம்ஸ் எல்லாமே சமைச்சிருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் சுடுசாதத்தில் நெய் போட்டு இதை முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார், குழம்பு, பொரியல் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு 1 கப், மிளகு அரை மேசைக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 10, பொட்டுக்கடலை 1 கப், கருவேப்பிலை 1 கொத்து, சீரகம் 1 தேக்கரண்டி, பெருங்காயம் 1/4 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. முதல்ல நாம் ஒரு வானலை நல்லா சூடு பண்ணி அதில் துவரம் பருப்பை வறுத்துக்க போகிறோம். இந்த துவரம் பருப்பு வறுக்கும் பொழுதே உங்களுக்கு நல்லா வாசம் வரும். அது நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம மிளகு, காய்ந்த மிளகாய், பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்க்கலாம். அதன் பிறகு சீரகம், பெருங்காயம் சேர்த்து அடுப்பு அணைச்சிடலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ சுவையான பருப்பு பொடி தயாராகிடுச்சுங்க. இதை நல்லா சுடுசாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சமயத்தில் இந்த இட்லி மிளகா பொடி தீந்துடுத்துன்னா அப்போ கூட நம்ம இதை தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த பருப்பு பொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பூண்டு போட்டும் பண்ணலாம், பூண்டு போடாமலும் பண்ணலாம், உங்களோட விருப்பம்தான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.